Hi students, exercise 11 பார்ப்போம். மணி, கனி அண்ட் சோனி 3 பேரும் பார்ட்னராக இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 4:5:6 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. மணிங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆகிருக்காரு. இவர் தான் ரிட்டையர் ஆகிறாரு. அவருடைய ஷேர் எவ்வளவு? 4/15 இருக்கு. அது என்ன பண்ணுறாங்கன்றது, இந்த 4/15 ரிட்டையர் ஆன பார்ட்னருடைய ஷேரை இந்த ஓல்டு பார்ட்னர், அதாவது கண்டினியூங் பார்ட்னர் கனி அண்ட் சோனி எப்படி பிரிக்க போகிறாங்கன்றத கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணாமல் கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மணிங்கிற பார்ட்னர் என்ன பண்ணுறாரு? ரிட்டையர் ஆகிட்டாரு. அவருடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 4/15 இருக்கு. இது என்ன, இந்த கண்டினியூங் பார்ட்னர் கனி அண்ட் சோனி எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணாதனால ரிமைனிங் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணுமே 5:6 தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? எனக்கு இந்த ஷேர் மணியோட ஷேர் என்னன்றது கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் 5:6 தான், கெய்னிங் ரேஷியோவும் 5:6 தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.